தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு பொதுமக்களாகிய ஓட்டு போட்ட பொதுமக்களாகிய தமிழக மக்கள் உங்களை கேட்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதி என வாக்குறுதி கொடுத்தீர்கள். நீங்க நாட்டுக்காக உழைச்சிட்டீங்க, ரொம்ப உழைச்சிட்டீங்க. கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லை. சுதந்திர போராட்ட விடுதலைக்காகவும், நாட்டில் நடந்த அக்கிரமங்களுக்காகவும், நாட்டில் நடந்த பல பிரச்சனைகளுக்காகவும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் போய் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க. நீங்களும் உங்கள் கட்சியும். உங்கள் கட்சியில் அமைச்சராக இருப்பவர்கள், உங்கள் கட்சியில் நிர்வாகிகளாக இருப்பவர்கள், உங்கள் கட்சியில் எம்எல்ஏயாக இருப்பவர்கள் எல்லாம் பல வருடங்களில் சிறை தண்டனை அனுபவித்து வந்திருக்கிறீர்கள். ஏன்னா பல போராட்டம், 1-2 போராட்டம் இல்லை, மக்கள் பிரச்சனைக்கோசரம் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பல வருடம் போராடி செக்கிழுத்து செம்பலாக இருக்கிறீர்கள். பல தடியடிகளை பட்டவர்களாக இருக்கிறப்ப திருப்பூர் குமரன் எல்லாம் அந்த கொடிக்காத்த குமரன், வாஞ்சிநாதன், செக்கிழுத்த செம்மல், இது போன்ற பல தலைவர்களை நாம் சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். இது மாதிரி யாராவது ஒரு நண்பர்கள் ஒருத்தர் கட்சிக்காக பாடுபட்டோம், நம்ம நாட்டுக்காக பாடுபட்டோம், இந்தந்த பிரச்சனைக்கெல்லாம் நாம் பாடுபட்டு இவ்வளவு நாள் நான் ஜெயில் இருந்தோம் அப்படிங்கிற அந்த வரலாறுலாம் ஏதாவது இருக்கா நம்ம கட்சிக்கு? கட்சி தலைவருக்கு இருக்கா, அல்லது கட்சி எம்எல்ஏங்களுக்கு இருக்கா, கட்சி அமைச்சர்களுக்கு இருக்கிறதா, உங்க நிர்வாகிகளுக்கு இருக்கிறதா, மாவட்டம், ஒன்றியம், ஊராட்சின்னு எல்லா கிளை பொறுப்பில் இருக்கிறீங்களா? யாருக்காவது இருக்கா? தமிழ்நாட்டுக்காக நாம் போராடினோம், இந்தி எதிர்ப்புக்காக போராடினோம், காவிரி பிரச்சனைக்காக போராடினோம், மேகதாதுக்காக போராடினோம், நீட் பிரச்சனைக்காசரம் போராடினோம், முல்லை பெரியாறுக்கு நாம் போராடினோம், ஹைட்ரோகோஜன் திட்டத்திற்காக போராடினோம். இது போன்ற ஏதாவது ஒரு போராட்டத்தில், நிறைய போராட்டத்துக்கு கடந்து இந்த போராட்டம் அந்த போராட்டம், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, வாழ்வு தமிழக மக்களை காப்பதற்காக ஏதாவது ஒரு பிரச்சனையில் போராடி எத்தனை பேர் சார் நம்ம இதில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க? ஜெயில் தண்டனை ஒரு 3 வருடமோ 4 வருடமோ 5 வருடமோ 10 வருடமோ. யாராவது நான் இந்த தமிழ்நாட்டை காப்பதற்காக, மொழியை காப்பதற்காக, நாட்டை காப்பதற்காக, தமிழ் மக்களை காப்பதற்காக, தமிழ் மக்களின் உரிமையை காப்பதற்காக, தமிழர்களின் எல்லைகளை காப்பதற்காக, தமிழ்நாட்டின் தலைநகரை காப்பாற்றுவதற்காக எத்தனை பேர் தியாகிகளாக இருக்கீங்க நம்ம தாவேக்காவில்? அந்த ரெக்கார்ட்ஸ் ஏதாவது, ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? அடிப்படை தொண்டனிலிருந்து கட்சி தலைவர் வரல தான் கேட்குறேன். அடிப்படை தொண்டனிலிருந்து கட்சி தலைவர் வரல அத்தனை பேர் கேட்குறேன். இந்த சுதந்திரத்திற்கு பின்னாடி, அதாவது 1947 67 வரை காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆண்டிச்சு. அந்த கவர்மெண்ட்ல சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தப்பெல்லாம் எதுவுமே இல்லை. அப்ப பிராமின் நான் பிராமின் அதுதான் பிரச்சனையே. ஜாதி பிரச்சனை தான் முன்னாடி இருந்துச்சு. அதை மையமாக வைத்து பிராமணர்கள் அதிகமாக அரசியலில் ஈடுபடுகிறார்கள், நிர்வாகத்தில் ஈடுபடுகிறார்கள், அவர்களுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது என நான் பிராமின் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இந்த திராவிட கட்சிகள் திராவிட கழகமாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி ஆட்சி செய்து கொண்டிருந்தது. முன்னாடியெல்லாம் ப்ரீவியஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த 2 கட்சிகளும், திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், பல 1000 கோடிகள் ஒவ்வொருத்தரும் அந்த விஇபின்னு சொல்றோம் பாருங்க, அது மாதிரி பல 1000 கோடிகளை வச்சிருக்காங்க, பல லட்சம் கோடிகளை வச்சிருக்காங்க. கட்சி நிதி என்று பார்த்தால்
அதே மாதிரிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல லட்சம் கோடிகள், இங்கே பல லட்சம் கோடிகள், பல ஆயிரம் கோடிகள் இருக்கு. ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்காங்க, ஒவ்வொரு அமைச்சர் மக்களையும் அமைச்சர் அந்த பெரிய ஜாம்பான்கள்லாம் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அதை அவர் தான் அந்த மாவட்டத்தினுடைய ராஜா, மந்திரி எல்லாம். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 500 ஏக்கரை வச்சிருக்காங்க. வீட்டில் பார்த்தா ஒரு 10 கார் இருக்கு. எல்லாம் 1 கோடி 2 கோடி. 2 கட்சி தான் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு ஏடிஎம்கேவில் எடுத்துக்கிட்டா குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேர் பெரிய ஜாம்பான்களை இருப்பாங்க. ஒவ்வொருத்தக்கிட்டையும் 1000 கோடி. டிஎம்கேவில் எடுத்துக்கிட்டா குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேர்த்துக்கிட்ட ஒரு 1000 கோடி 2000 கோடி சொத்து இருக்கு. ஏவா வேலு, KN நேரு, திராவிட வீரபாண்டியார் அவர்களுடைய வாரிசு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் சார், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 2 கட்சியிலையும் ஏன் பேர் பிரித்து சொல்லும், அத்தனை பேரும் 1000 கோடி 2000 கோடி 500 ஏக்கரு 2000 ஏக்கரு சொத்து இருக்குது. எல்லாம் லஞ்சம் 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 லஞ்சம். ஆரம்பத்தில் அவனுடைய பேசிக் யாரை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆரம்பத்தில் அவனுடைய பேஸ் பார்த்தீங்கன்னா அரசியல் வர்றதுக்கு முன்னாடி நல்லா கட்டிக்கிறதுக்கு அந்த துணிமணி இருக்காது. வீட்டில் 1 ஏக்கரை 2 ஏக்கரை காடு இருக்கிறவன் இருக்கிறான், காடு இல்லாதவன் இருக்கிறான். வீடு ஒரு சாதாரண ஒரு வீடாக தான் இருக்கும். ஒரு வில்லை வீடாகவும் ஒரு கூரை வீடாகவும் இருக்கும். இந்த அரசியலுக்கு வந்த பின்பர் ஒவ்வொருத்தரும் ஒரு தனிக்காட்டு ராஜாவாக மாறி அரசின் பணத்தை கொள்ளையடித்து பல கோடிகளை குவித்திருக்கிறார்கள். இது எல்லாம் இல்லீகல் மணி. 2 கட்சி தான். சசிகலா அம்மையார்னு சொல்றாம அவங்க ஜெயலலிதாவுக்கு ஒரு தோழியாக வந்து இந்த நேஷனல் ஹைவேஸ் இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற நேஷனல் ஹைவேஸ், அந்த ஹைவேஸுக்குள்ள அங்கே எங்கெங்க முக்கியமான இடங்கள் இருக்கோ அந்த இடங்களிலெல்லாம் எல்லா சிட்டிஸ்லேயும் பல ஆயிரக்கணக்கான நிலங்கள் இருக்கிறது, பல சொத்துக்கள் இருக்கிறது. இடி ரைடில் என்போர்ஸ்மெண்ட்ல பல வழக்குகள் இருக்கிறது. ஏடிஎம்கேவில் ஐயா வேலுமணி, அப்புறம் இந்த இப்போ இது பண்ணாங்கல்ல, தவிகாவுக்கு வந்திருக்காங்கல்ல பாஸ்கர், விஜய் பாஸ்கர், இந்த பாஸ்கர் அந்த பாஸ்கர், தங்கமணி, சிவி சண்முகம். இங்க எடுத்துக்கிட்டா எல்லாருமே தான் சார் பொன்முடியில் இருந்து கடைசி வரல தான் அங்கிருந்து எடுத்துக்கிட்டு வாங்க, தலைமையிலிருந்து எடுத்துட்டு வாங்க. அந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி. செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் 2 பேருக்கும் ஒரு சண்டை வரும். சொல்லுவார், ஒரு சக்காலத்தி சண்டை போட்டுக்கிட்டா எப்படி போடுவாங்க? ஒரு சக்காலத்தி சண்டை போட்டுக்கிட்டா நீ இங்கே போன, நீ இங்கே போன, நீ இங்கே வந்த, நீ அவங்ககிட்ட போன, இவங்கிட்ட போனன்னு சொல்லி பேசுவாங்கல்ல. அதுபோல் 2 பேரும் என்னென்ன பித்ராட்டம் பண்ணாங்களோ மாறி மாறி 2 பேரும் பேசிக்கிறாங்க. இது எல்லாமே உண்மை. இவர்கிட்ட கேட்டால் இத்தனை லட்சம் கோடி இருக்குதுங்கிறாரு, இவர்கிட்ட கேட்டால் இத்தனை லட்சம் கோடிங்கிறாரு, இவர்கிட்ட இவ்வளவு ஃபேக்டரி இருக்குதுங்கிறாரு, அவர்கிட்ட சாராய ஆலை இருக்குதுங்கிறாரு. இது மாதிரி 2 பேர்த்து போட்டு விட்டா அவங்க இருக்கிறது பூரா எடப்பாடியும் செங்கோட்டையன் என்னென்ன பித்ராட்டங்கள் பண்ணாங்களோ அது பூரா கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. இது போன்ற இந்த 2 கட்சியும் செஞ்ச அந்த அல்ட்ரா அந்த மோசடியினால்
கீழ்மட்ட மக்களுக்கெல்லாம் எதுவும் இல்லை. 2 கட்சியிலும் சரி, அவனுக்கு அந்த கட்சியிலும் சரி, இந்த கட்சியிலும் சரி, கீழ்மட்டத்தில் இருக்கிறவன் அந்த பட்டணமும் போட்டு விட்டாங்க எல்லாத்தையும். எந்த வெங்காயமும் கிடையாது. நிர்வாகத்தில் இருக்கிறவங்க தான் ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், ஒரு மாவட்டமாக இருக்கட்டும், ஒரு மந்திரியாக இருக்கட்டும், அவனுங்க தான் பல 1000 கோடிகளை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. இவ்வாறு 2 பக்கமும் இப்படி இருந்ததுனால தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்கள் எல்லாம் ஒன்றும் தியாகியெல்லாம் கிடையாது. எந்த ஒரு போராட்டத்துக்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டு மக்கள் நலனுக்காக, தமிழக மக்கள் நலனுக்காக உண்ணாவிரதம் இந்த நான் இங்கே போய் பாடுபட்டேன், அங்கே போய் பாடுபட்டேன், இதுக்காக இத்தனை வருஷம் போய் ஜெயில் இருந்தேன், அங்கே இத்தனை வருஷம் ஜெயில் இருந்தேன், நீங்களும் சரி உங்கள் கட்சிக்காரங்களே இல்லை. இவர்களுடைய இந்த தொல்லை தாங்காமல் இவர்களுடைய நிர்வாக சீர்கேடினால்தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ ஐயா அன்னைக்கு மாரிய வில்சன் அன்னைக்கு இது கொண்டு வந்து கொடுக்கும்போதே தெரியும், எதுவுமே எல்லாத்துக்கும் தமிழக மக்களுக்கு எல்லாத்துக்கும் பட்டராமன், பெரிய ராமம், பட்டராமன் தான் அடிப்பாங்கன்னு தெரியும். என்னென்ன சார் சொன்னீங்க? என்ன தேர்தல் அறிக்கைன்னு சொன்னாங்க சொல்லுங்க. மகளிருக்கு, அனைத்து மகளிருக்கும் 2500 ரூபாய் வழங்கப்படும்னு சொன்னீங்களா? சொன்னீங்களா இல்லையா சார்? அதுக்கு பட்டை ராமம். அனைத்து மகளிருக்கும் இப்போ விடியல் பயணருக்கு டவுன் பஸ்ஸில் மட்டும்தான் போயிட்டு இருக்காங்க. கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரலாம், அது காஷ்மீர் வரலும் சொல்லாது போனீங்க. கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை தமிழகம் முழுவதும் அனைத்து பேருந்து, அது இந்த பேருந்து ஏசி பேருந்தில் இலவசம் அப்படின்னீங்க. அதுக்கு பெரிய ராமம். 6 சிலிண்டர் அப்படின்னு சொன்னீங்க. மகளிர் எல்லாம் அவங்க ரொம்ப குழுன்னு அப்படியே அவங்க மனசு குளிர்ந்து போச்சு. நம்ம விஜய் சொல்றாரு அவங்கள அவ்வளவு ஒரு பாசமாக்க உங்ககிட்ட. நம்ம விஜய் உங்ககிட்ட சொல்றாரு, இவர் கொடுத்துருவாரே 6 சிலிண்டரு அப்படின்னு சொல்லி மகளிர், எல்லா மகளிரும் இப்போ 2 பக்கம் காசு வாங்கிட்டாங்க. காசு கொடுக்காமலே யாருமே இல்லை. அதுதான் பழகி போச்சு, ரத்தத்திலேயே ஊறி போச்சு. அணுக்கள்லாம் இப்போ உடம்புல இருக்கிற அந்த இது பூரா அந்த லஞ்சம்னு இருக்கிறதுனால கொண்டு வந்து 2 கட்சியும் தான் காசு கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கிட்டாங்க. மகளிர் எல்லா குடும்பமும் எனக்கு ஏன் கொடுக்கணும்னு தான் கேட்குறாங்க. அது மாதிரி வாங்கிட்டு கிளீனாக தங்களுடைய வேலையை காட்டிவிட்டாங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன சொன்னீங்க? 6 சிலிண்டர். 6 சிலிண்டர்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு நமக்கு வேண்டியது இல்லையே. 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வருது, போதுமே. நம்ம ஒன்றுமே சிலிண்டரு வாங்க வேண்டியது இல்லையே. இது போன்ற சூழ்நிலைகளை, இது போன்ற நம்ம நல்ல தங்கமான ராசா கிடைச்சிருக்காரு, தங்கமான தலைவர் கிடைச்சிருக்காரு. நம்ம விஜய் ஆச்ச இவர் கொடுத்துருவார் அப்படின்ட்டு மகளிர் எல்லாம் அப்படியே ரொம்ப சந்தோஷமா இந்த வீட்டு அம்மா அந்த வீட்டில் போய் சொல்றது, அந்த வீட்டு அம்மா அந்த வீட்டில் சொல்றது, நம்ம விஜய்க்கு போடுங்க, நம்ம விஜய் நம்மளெல்லாம் காப்பாற்றி போடுவார். சிலிண்டர் 6 சிலிண்டர் சொல்றாரு, அவர் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி பொம்பளைங்கள்லாம் சேர்ந்து, மைனருங்கள்லாம் சேர்ந்து, சிட்டு வர்க்கம்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாம் கேன்வாஸ் பண்ணுறாங்க. அவனுக்கு ஓட்டு இருக்குதே இல்லையோ, பொண்ணுங்களாகட்டும் பசங்களாகட்டும் எல்லாத்துக்கிட்டையும். இவ்வளோ நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டோம். இப்போ நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேளுங்க. அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, அண்ணங்கிட்ட, தம்பிக்கிட்ட, பாட்டி பாட்டா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அந்த பசங்க பொண்ணுங்க இந்த குட்டீஸுக்கு ஒரு தடவை இவர் இது போட்டிருந்தார், ரீல்ஸ் போட்டு, பாப்பாங்களே தம்பிகளே, எனக்கோசரம் நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம விஜய் அங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. நம்ம விஜய் அங்களுக்கு உங்க அப்பா கிட்டையும், அம்மா கிட்டையும், அண்ணன் கிட்டையும், தாத்தா கிட்டையும், பாட்டி கிட்டையும் இங்க அடம் பிடிச்சி ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேன்வாஸ் பண்ணீங்களா இல்லையா சார்? உங்களுக்கு அது போன்ற ஒரு குட்டீஸுக்கெல்லாம் அவங்கள தூண்டி விட்டு
அவங்களுடைய உணர்ச்சியெல்லாம் ரைஸ் பண்ணி விட்டு இப்ப இவ்வளவு கேவலமா அவங்க பாருங்க. அந்த இன்னைக்கு எடப்பாடி ஒரு இது கொடுத்துருக்காரு பாருங்க. ரெக்கார்டு பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் 200க்கு மேல இருக்குதுங்கிறார். கொலைகள் கிட்டத்தட்ட ஒரு 150 கொலைகள் இருக்குதா சொல்றாரு. 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை. நீங்க என்ன சொன்னீங்க? நான் பதவிக்கு வந்த அடுத்த நொடியில் இருந்து, என்ன சார், பதவி ஏற்ற அடுத்த நொடியில் இருந்து பாருங்க, என்ன பாருங்க அப்படின்னு. இப்ப என்ன சார் பண்ணி வச்சிருக்கிறீங்க? இதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? அதுக்கு தான் அந்த குட்டீஸ் எல்லாம் நீங்க தூண்டி விட்டு ஓட்டு போட சொன்னீங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றீங்க? தாய்மாமன் சரி, அவனுக்கு வீட்டில் தாய்மாமனே இல்லையா? அவங்க அம்மா கூட பிறந்த அந்த அண்ணன் தம்பி தான் தாய்மாமன் சொல்லுவோம். அவங்க தான் அந்த பொண்ணுக்கோசரம் ஒரு நல்லது, ஒரு காது குத்துறாவோ அல்லது இந்த ருது மங்களம் அப்படின்னு சொல்லி அந்த திரட்டிக்கெல்லாம் சீர் செய்வாங்க. ஒரு கல்யாணம் ஆனாலும் நல்லதானாலும் கெட்டதானாலும் தாய்மாமன் சீருன்னு கொண்டு வருவோம். அண்ணன் சீருன்னு அண்ணன் அண்ணன் சார்பில் பண்ணி கொடுப்பார். அது அவங்க குடும்பத்தில் யாருமே இல்லையா? உங்களை நம்பினாங்கல்ல, உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்களா இல்லையா சார்? சொல்லுங்க சார். அந்த தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரலுக்கு எல்லாம் பெரிய பட்டை ராமன் தானா? இல்லை ஏதாவது இருக்குங்களா? படிக்கிற பசங்க, படிச்சு வேலை இல்லாத பசங்க நொந்து வெந்துகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு வருமானமும் இல்லை. என்னடா ஒரு ஏதாவது ஒரு ஏழை எளிய மாணவர்களை சொல்றேன். அரசு பள்ளியில் படித்த, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த, பிரைவேட் ஸ்கூலில் படித்த ஏழை எளிய மாணவர்கள் வேலை இல்லாதன்னா 4000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னீங்களே இல்லையா சார்? தேர்தல் அறிக்கையில் அவங்க எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே அங்கே டேட்டா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம விஜய் வருவார். விஜய் இப்போ நாளைக்கு கவர்னர் உரை 18ஆம் தேதி அந்த கவர்னர் உரை இருக்கும். அந்த உரையில் 4000 ரூபா போடுறேன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு அடுத்த மாதத்துலேருந்து 4000 ரூபா வருதியா நமக்கு அப்படின்னு சொல்லி படித்த பொண்ணுங்க, வேலை இல்லாத அந்த டிகிரி படித்த பொண்ணுங்க, 10வது படித்த பொண்ணுங்க, டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் படித்த பொண்ணுங்க, பசங்க எல்லாமே உங்களை நம்பி இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன சார் பண்ணி வச்சிருக்கிறீங்க? வாட் இஸ் கோயிங் ஆன்? என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? விஜய் அவர்களே, தமிழக முதல்வர் விஜய் அவர்களே, என்ன நடக்குது? ஏதாவது நிதிநிலை நீங்க வெள்ளை அறிக்கை விடும்போதே தெரியும். வெள்ளை அறிக்கை விடும்போதே தெரியும். அத்தனை பேர்த்துக்கும், தமிழக மக்கள் அனைவருக்கும் பட்டை ராமம்மன. இப்ப விவசாயிகளுக்காக இத்தனை கோடி செய்யறேன், இவ்வளோ பண்றேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறீங்க. 75,000 வரலும் வாங்கியிருந்தா குறு சிறு விவசாயிகளுக்கு தள்ளுபடிங்கிறீங்க. மற்ற மக்கள் எல்லாம் என்னதான் வருது? அவங்க ஒரு 10% 20% இருக்காங்கன்னா மீதி 80% என்னது? அவங்களுக்கெல்லாம் ஏதாவது உண்டா இல்லையா சார்? சொல்லுங்க. எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களே இல்லையா? அவங்கள நீங்க ஓட்டு கேட்டீங்களா இல்லையா? அக்காஸ், தம்பிஸ், குட்டீஸ் அப்படின்னு சொல்லி கேன்வாஸ் பண்ணீங்களா இல்லையா? வாய்ஸ் ஆஃப் காமன் இதுக்காக பல 1000 கோடிகளை செலவு செஞ்சிருக்குதா சொல்றாங்க. தகவல்கள் எல்லாம் வருகிறது. ஒரு சாராருக்கு இவ்வளவு தள்ளுபடி என அறிக்கை வருகிறது. அது கவர்னர் பட்ஜெட்ல எல்லாம் எதுவும் காண. முன்னாடி எதை அறிக்கை விட்டீங்க, அது என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்ப மின்சாரத்துறை 2,47,000 கோடி டெபிசிட்னு சொல்றீங்க. எவன் சார் உங்களுக்கு இலவசம் கொடுக்க சொன்னா? எவன் கொடுக்க சொன்ன சொல்லுங்க.
நீங்கள் பிழைக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிக்கணும், பல லட்சம் கோடிகள் வேணும், 100 ஏக்கரா சம்பாதிக்கணும், 200 ஏக்கரா சம்பாதிக்கணும், உங்கள் பசங்க எல்லாமே இதில் ஃபாரினில் போய் படிக்கணும், அதுக்கோசரம் லஞ்சம் வாங்கணும், உங்கள் குடும்பம் நல்லாங்கிறதுக்கோசரம் தான் இலவசம் அறிவிச்சிங்க. அப்புறம் இலவசம் வந்து அறிவிச்சோன்னா அப்புறம் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. டிரான்ஸ்போர்ட்டு 1 கிலோமீட்டர் ஒன்றா 70 ரூபா அப்படிங்கிறீங்க. இப்போ என்னதான் நடக்குதுன்னு தெரியல. இது மாதிரி நீங்கள் சொன்ன ஏதாவது ஒன்று நடக்குதா சார்? நீங்கள் சரியான ஒரு கட்சி நடத்துபவர்களாக இருந்தால் மக்களை ஏமாற்றாமல் பதவிக்கு வந்திருந்து நான் இதை செய்கிறேன் அப்படின்னா ஓகே. வெறும் தேர்தல் வாக்குறுதியை மட்டும் கொடுத்துட்டு பதவிக்கு வந்துட்டு இப்போ எல்லாத்துக்கும் பட்டை ராமன், பெரிய பட்டை ராமன் தான் போடுறதா தெரியுது. வேற ஒன்றுமே லஞ்சம் லாவண்யம் இல்லாமல் கொண்டு வர்றீங்க. நீங்கள் பியூர் கவர்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு பார்த்துருவோம். என்னென்ன பண்ணுறீங்க பார்ப்போம். அதுவும் பார்க்க தானே போகிறோம். ஐயா லாட்ரி மார்டின் குடும்பத்தை சேர்ந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பக்கத்தில் இருக்காங்க. அவர் இவ்வளவு நம்ம கட்சிக்கே ஃபைனான்ஸ் பண்ணுறது அவரு தான். அவரை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அதற்கடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் ரொம்ப உத்தமர்கள், கரைப்படியாத கைகள், கரைப்படியாத தலைவர்கள். அவர்களெல்லாம் கூட்டணி வேணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க, சோபாவெல்லாம் அனுப்புனீங்க, நடந்துச்சு. பார்ப்போம் என்னதான் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இப்போ எல்லாத்துக்கும் தேர்தல் அறிக்கையில் ஏதாவது வருமா வராதா? தேர்தல் அறிக்கையில் சொன்னது நடக்குமா நடக்காதா? இதுதான் மக்கள் உங்களை நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்களோ அந்த குட்டீஸு, அந்த மகளிர்லாம் என்ன ஆட்டம் போட்டாங்க உங்களுக்கு. நீங்கள் பதவிக்கு வந்தால் அவங்க சந்தோஷம் ஆயிடுவோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க, பசங்களை விட பொண்ணுங்க தான் பாவம் அந்த ஆடினாங்க. நம்ம தலைவர் வந்தா, நம்ம விஜய் வந்தா நம்மளெல்லாம் தூக்கி நிறுத்தி விடுவார். நம்மளெல்லாம் நம்ம வீட்டில் பாலும் தேனும் எல்லாம் கொண்டு வந்து அப்படியே கொட்டும். நான் ஒன்றுமே வேலைக்கே போக வேண்டியதில்லை, நம்மளை எல்லாமே விஜய் காப்பாற்றி விடுவார் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக பாடுபட்ட அந்த மகளிர் அணி ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டான் சார். அவங்க மகளிர் அணி பசங்கள்லாம் பாவம் ரொம்ப ஓடிடுறாங்க, போய் உழுவுறாங்க பாவம். அந்த கரூர் சம்பவமெல்லாம் ஒரு 41 பேர் அந்த சம்பவம் நடந்தது என்ன ஏதுன்ட்டு அது நீதி விசாரணைகள் இருக்கிறத இருக்கட்டும். உங்களுக்காக ஒரு 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. உங்களுடைய நிகழ்ச்சிக்காக. அது பல காரணங்கள் கூறப்படுகிறது. ஒரு முதலமைச்சர் ஆன பின்னாடி கூட நேரம் போய் அங்கே உங்களுடைய இரங்கலை தெரிவிக்கவில்லை. ஏதோ அங்கே கூட்டு வந்து எங்கோ, அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல சார். இப்போ இந்த பட்ஜெட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட்ஜெட் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டா தெரியும். கவர்னர் உரையில் ஒன்றுமே இல்லை, வெறும் பட்டநாமம் தான் இருக்குது, வெறும் பட்டநாமம். பார்ப்போம் அரசு அடுத்து அலுவலர் குழு எத்தனை நாள் நடக்கிறது, என்னென்ன நடக்குது, இந்த பட்ஜெட் எல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம். அதற்கு அடுத்ததாக என்ன நடக்கிறது என்று பொறுத்து பார்ப்போம். தமிழக வெற்றி கழக தலைவர் உங்களிடமிருந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க. 13,18,000 கோடி அப்படின்னு சொல்லி கடனை சொல்லிருக்கிறீங்க. பார்ப்போம் உங்களுடைய ஆட்சி என்ன, எவ்வாறு கொண்டு போகிறீர்கள் என பார்க்குறோம். ஆனால் உங்ககிட்ட they are expecting more from you. தமிழக மக்கள், தமிழக அதுவும் இளைஞர்கள்
மாணவ மாணவிகள், அதுவும் குறிப்பாக மகளிர் அணியினர், உங்ககிட்ட இருந்து தே ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் யூ. அவர்களுடைய ஆசையில் மண்ணவாரி போட்டுறாதீங்க. அவங்களுடைய ஆசையை நிராசையாக ஆக்கி விடாதீர்கள். அவ்வளோதான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.